ஹாய், குட் ஈவினிங். ஐம் டாக்டர் பிரவீனா. நான் வந்து எப்பயுமே என்ன ஃபீல் பண்ணுவேன்னா, ஒரு இயற்கையில இருக்கிறது வந்து மனுஷனுக்கு ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னு சொன்னா, நம்ம எப்பயுமே வீட்டுக்குள்ளார ஒரு 4 சுவர்லயே இருப்போம். அப்புறம் வந்து ஒர்க்குக்கு போவோம். இப்படி இருந்து நம்மளோட என்ன சொல்றது, நான் எஸ்பெஷலி எங்க பேரண்ட்ஸ் எல்டர்லி அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 80 வயசுக்கு மேலதான் அவங்க வந்து வீட்டை விட்டு டியூ டு கோவிட் சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி டைம்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும்போது நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, எவ்வளோ இம்பார்ட்டன்ட் வெளி உலகம் அப்படிங்கிறது மனுஷனுக்கு அப்படிங்கிறத இந்த கோவிட் வந்து எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துட்டு போச்சு. ஸோ அந்த போஸ்ட் கோவிட் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆச்சு லைஃப்ல. அப்போ வந்து மனுஷன் வந்து வெளியில போறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு பெரிய பாடம் கத்து கொடுத்துச்சு. நான் வந்து எங்க அப்பாவுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். என்னன்னா, மை டேட் இஸ் 84 அண்ட் அவருக்கு வந்து கொஞ்சம் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி சர்ஜரிஸ் எல்லாம் இருந்துச்சு. பிசியோ ஹெல்ப் எடுத்தோம். பட் ஸ்டில் டேட் வாஸ் நாட் வெரி ஆம்புலேட்டரி. தட்ஸ் வாட் ஐ வுட் ராதர் சே. ஆஸ் அ டாக்டர் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அவருக்கு ஏதாவது நான் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பேன். பட் நான் எவ்ரிடே காலையில கேட்கும் போது எங்க அப்பா சொல்வார், சாயங்காலம் போலாம். திருப்பி ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு என்ட பேக் ஐ வில் ஆஸ்க் ஹிம், சாயங்காலம் போலாம். ஆமா அப்பா கீழே அப்படின்னா, இல்ல நாளை கட்டாயம் காலையில. இப்படியே நாட்கள் ஓடிட்டே இருக்கும்போது அந்த என்னோட இன்ஸ்டாகிராம் கனெக்ட்ல இந்த கம்பேனியன் பத்தி நான் பார்த்தேன். எனக்கு வந்து இது வந்து இந்த சர்வீசஸ் பார்க்கும்போது புதுசா இருந்தது. ஃபார் சம்படி டு ஹெல்ப் எ பர்சன் எல்டர்லி அப்படின்னும் போது ஒரு அவர்லி பேசிஸ் அதெல்லாம் வந்து கான்செப்ட் வாஸ் குட். ஸோ நான் அவங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ தே ரிப்ளைட் பீம் பேக். ஸோ நான் வந்து நிறைய யோசிச்சேன். என் ஹஸ்பண்ட் ஹி இஸ் ஆல்சோ டாக்டர், அவர்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணிட்டு தென் வி ஸ்டார்டட் யூசிங் இட் ஃபார் மை டேட். ஆல்மோஸ்ட் இப்போ வந்து 9 months வி ஹவ் பீன் என்ன சொல்றது, ரொம்ப ஹாப்பி கஸ்டமர் ஆஃப் கம்பெனி. தே கம் டு அவர் ஹோம் அட் 4 or 4:30 கரெக்டா அவங்க சொல்ற டைம்க்கு வந்துட்டு வீக்லி ட்வைஸ் ஃபர்ஸ்ட் இந்த இதை வந்து நாங்க ட்ரை பண்ணோம். கூட்டு போய் கீழே இருக்க ஏரியால தே ஹேவ் டு வாக். மை டேட் யூசஸ் அ வாக்கர் அண்ட் அவங்க வந்து கரெக்டா என்னன்னா, எப்படி ஒரு எல்டருக்கு கரெக்டா சப்போர்ட் கொடுக்கணுமோ அப்படி கொடுத்து தே டுக் கேர் ஆஃப் ஹிம். ஸோ ஸ்லோலி என்ன எங்க டேடால வந்து ஒரு இது பார்க்க முடிஞ்சிச்சுன்னா, அவரோட ஸ்லீப் காட் பெட்டர். ஸோ ட்வைஸா இருந்ததை த்ரைஸ் ஆக்கணும். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 4 or 5 times a week இதுல வி ஆர் யூட்டிலைசிங். என்ன அப்படின்னா, ஹாப்பி கஸ்டமரா நான் இருந்ததுனால ஐ ரெஃபர்ட் ஃபியூ ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தே ஆர் ஆல்சோ ஹாப்பி. இந்த சர்வீசஸ்ல என்ன இன்னொன்னு யூனிக்னா, ரிலையபிலிட்டி ஆஃப் த பர்சன். அதுக்கப்புறமா நாங்க வந்து ஈவன் ஃபார் அ மூவி எனக்கு அப்பாவை கூட்டு போகணும்னா எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்பட்டது. ஸோ அதுக்கு ஒரு டைம் யூட்டிலைஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா ஈவன் ஒரு என்ன சொல்றது, எங்கேயாவது போகணும் அப்படின்னா நான் வந்து ஈவன் ஃபார் அ நைட் ஸ்டே ஐ ஆஸ்ட் கம்பெனி அண்ட் டீம். அவங்க வந்து கரெக்டான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ ஐ எம் அ ஹாப்பி கஸ்டமர் ஆஃப் கம்பெனியன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது இது இருந்தா, the team is there to help you out. Thank you.